கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 10/3/2025 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விலக்கி வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. செல்லக்கூடிய இடத்துலலாம் ஜெயத்தை நீர் தரும்படி ஜெபிக்கிறேன். இப்படி கிருபையானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து ஆசீர்வாதத்தை தரும்படி நீர் செய்தல்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படுவதாக. நம்முடைய நிறைவான தேவனுடைய வாழ்க்கையிலிருந்து அற்புதத்தை செய்யட்டோமப்பா. 2 கொரிந்தியர் 5:6 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி எப்போதுமே ஒரு விசுவாசத்தில் நடந்து சகல காரியத்தையுமே ஜெயமாய் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 10/3/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் நம்முடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறபடி கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமேன்.